வணக்கம். இன்றைய நாள் 12/2/2026 வியாழக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் தாட்சாயினி விமல்ராஜ். பானிஜியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். படையினரின் சம்மதத்துடன் காணிகளை விடுவிக்க முடியும், அமைச்சர் விமல் ரத்னம் தெரிவிப்பு. சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீசாரை கைது செய்யுமாறு கோரி சடலத்துடன் உறவினர்கள் வீதியில் போராட்டம். ரொனிசுபுவாவில் உதயமானது தமிழ்ச்சோலை, நகரபிதா நேரில் வந்து வாழ்த்து. தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் மட்டம் கவலைக்கிடம், மத்திய நிலத்தடி நீர் வாரியர் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் சந்தித்து பேச்சு. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். வடமாகாணத்தில் படையினர் மற்றும் அரசியலின் கீழ் உள்ள மக்களின் காணிகளை தேவையின் அடிப்படையில் விடுவிக்க முடியும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். படையினரின் சம்மதத்துடன் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 60 மாதங்கள் பணியாற்றுவதற்காக எமது அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் அரசாங்கத்தின் வழங்கிய நிதியை விடவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது அரசாங்கம் அதிக நிதியை வழங்கியுள்ளது. திவ்யா சூறாவளியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகளவான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. எமது அரசாங்கம் பணத்தினை மீதப்படுத்தியதிலேயே இந்நிதியை வழங்க முடிந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கடவுச்சீட்டு வழங்கில் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று காலை இந்த செயல்முறை இடைநிறுத்த முடிவு செய்திருந்தனர். இருப்பினும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டுள்ளதால் கடவுச்சீட்டுகள் வழக்கம் போல் வழங்கப்படும் என்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் எல்லைப்பிடி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனின் மரணத்துக்கு நீதி கோரி சடலத்துடன் உறவுகள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போலீசாரின் கட்டளை மீறி செலுத்தி சென்ற வாகனம் மீது நேற்று முன்தினம் போலீசார் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அருள்பாஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீசாரை கைது செய்யுமாறு கோரி சடலத்துடன் வீதியில் போராடியுள்ளனர். பின்பு சிறுவனின் இறுதிக் கிரிகைகள் இன்று வட்டுக்கோட்டை சித்தங்கடியில் உள்ள இல்லத்தில் நடைபெற்று உடல் நாவாலி இந்து மயானத்தில் புதைக்கப்பட்டது. தென்னிந்திய நடிகர்களை விடவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நடிக்கிறார் என குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. இந்திய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதி நுவரெலியா விஜயம் செய்தமை தொடர்பான காணொலியை இணையத்தில் பகிரப்பட்டுள்ளது. குறிப்பாக தேயிலை கொழுந்து பறிக்கும் பெண்களை அவர் நேரடியாக தேயிலை தோட்டத்தில் சென்று சந்தித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கை தொடர்பில் ஊடகங்கள் SM மரிக்கரிடம் கேள்வி எழுப்பியுள்ளன. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமாரின் நடிப்புக்கு தென்னிந்திய நடிகர்கள் கூட ஈடுகொடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஒரே ஒரு விடயத்தை மட்டும் மறந்துவிட்டார் எனவும், பெருந்தோட்ட லயம் அறை ஒன்றிற்கு சென்று சாப்பிடும் காட்சிகள் மட்டும் எடுக்கப்படவில்லை எனவும் SM மரியர் தெரிவித்துள்ளார். தொடர்பான இந்திய செய்திகள். தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் மட்டம் கவலைக்கிடமான நிலையை எட்டியுள்ளதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியரும் தமிழ் நீர்வளத்துறை நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஆய்வுகளின்படி தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் மட்டம் கடுமையான குறைந்துள்ளதாக தமிழ்நாட்டில் மொத்தம் 9 மாவட்டங்கள் அதிகடுமையான சுரண்டல் நிலை பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது மழை மூலம் பூமிக்குள் செல்லும் நீரை விட எடுக்கப்படும் நீரின் அளவு மிக அதிகம் எனவும், சேலம், திருப்பூர், வேலூர், சென்னை, திண்டுக்கல், மயிலாடுதுறை, நாமக்கல், கரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் இந்த சிவப்பு பட்டியலில் உள்ளன. 2025ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டில் ஆண்டு நிலத்தடி நீர் 22.61 PCM ஆக உள்ளது. ஆனால் இதில் கணிசமான அளவு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குஜராத்திலிருந்து கடந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா 171 என்ற விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மெகானி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பயிற்சி மருத்துவ குடியிருப்பின் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் 242 பேர் பயணித்த நிலையில் அதில் விஸ்வகுமார் ரமேஷ் என்பவர் மட்டுமே நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்துள்ளார். விமானத்தில் பயணித்தவர்களை தவிர அந்த கட்டத்தில் இருந்தவர்கள் என மொத்தம் 260 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இது உலகம் முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக புலனாய்வு பணியகம் முதற்கட்ட அறிக்கையின் வெளியீட்டின்படி, அகமதாபாத் விமான விபத்து ஒன்று தொழில்நுட்ப கோளாறு அல்ல, மாறாக விமானியின் திட்டமிட்ட செயல் என்று இத்தாலிய நாளிதழான கொரியர் டெல்டா சேரா வெளியிட்டுள்ள செய்தி கட்டுரை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்பான உலகச் செய்திகள்.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுடன் சந்திப்பின் போது ஈரானூடாக பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என்றுதான் வலியுறுத்தியதாக கூறினார். இருப்பினும் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது தான் நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையிலும் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வரும் நிலையிலும் இரு தலைவர்களும் வெள்ளை மாளிகையின் சந்தித்தமை முக்கியத்துவத்தை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாரிஸ் புறநகர் பகுதி சென்டனின் மாவட்டத்தில் ரொனிஸ்பா நகரில் ஆரம்பிக்கப்பட்ட பிராங்கோ தமிழ் சங்கம் ரொனிஸ்பாவின் தமிழ்ச்சோலை பள்ளியின் அங்குரார்ப்பண நிகழ்வு தமிழ் திருநாள் தைப்பொங்கல் நிகழ்வில் 11/2/2026 அன்று நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் ரொனிஸ்பா நகரசபை முதல்வர் திரு ஜோன் போல் பொக்கோனே அவர்களும் துணை நகரபிதா திருமதி ரேசோனே கலந்து அவர்களுக்கு சிறப்பித்தனர். தமிழ் பண்பாட்டிற்கமைய மங்கள விளக்கேற்றுள்ள ஆரம்பித்த இந்நிகழ்வானது நகரசபை முதல்வரின் உரை மற்றும் மாணவர்கள் சிறப்பு நிகழ்ச்சியுடன் சிறப்புற இடம்பெற்றது. ரொனிஸ்பா நகரில் வசிக்கும் தமிழ் மக்களாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கமானது அவர்களின் அடுத்த தலைமுறைகளுக்கு தங்கள் தாய்மொழியையும் கலாச்சாரத்தையும் கடத்தும் இந்த முயற்சியை பாராட்டுவதுடன் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் நகரசபை துணை நிற்கும் என நகரசபை முதல்வரின் உரையில் தெரிவித்தார். அனைவரும் பொங்கல் பரிமாற்றத்துடன் ரொனிஸ்பாவில் வாழ் தமிழ் மக்களின் சிறந்த வரவேற்புடன் ஆதரவுடனும் நிகழ்வுகள் சிறப்புற நடைபெற்று நிறைவடைந்தன. இத்துடன் பானிசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisiatamil.tv என்ற இணையதளின் வாயிலாக தொலைக்காட்சியையும் பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.